அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, சலாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், உத்தம சஹாபாக்கள் மீதும், முஸ்லிம்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அல்லாஹ் தனது திருமறையில் 48வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டதாக கூறுகிறான். இப்படி ஒரு பாக்கியத்தை பெற்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாடம் பாவம் செய்து கொண்டிருக்கவில்லை. ஆனால் அதே சமயம் அன்றாடம் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் மீதானையாக நான் ஒரு நாளில் 70 தடவைக்கு மேல் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி, நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன் என்று கூறுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். இது புகாரியில் 6307வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனது உள்ளத்தில் கவனக்குறைவு ஏற்படுகின்றது. நிச்சயமாக நான் அல்லாஹ்விடம் ஒரு நாளில் 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது 5234 மற்றும் 4870வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எப்போதும் இறை சிந்தனையில் இருக்கும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளம் கொஞ்சம் அந்த சிந்தனையை விட்டு விலகினால் கூட அதற்காக பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். ஆனால் நாம் சிறு சிறு பாவங்களால் முற்றுகையிடப்பட்டுள்ளோம். அன்றாடம் ஆயிரக்கணக்கான பாவங்களை செய்துவிட்டு கல்லாக உட்கார்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவது கிடையாது. ஒரு மாதிரியான மிதப்பில் இருக்கின்றோம். இது போன்ற பாவங்களை விட்டு விலகுவதுடன் அன்றாடம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடி அதற்குரிய பலன்களை அடைய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள். அவன் மன்னிப்பவனாக இருக்கிறான். உங்களுக்கு அவன் தொடர்ந்து மழையை அனுப்புவான். செல்வங்கள் மூலமும் மக்கள் மூலமும் உங்களுக்கு உதவுவான். உங்களுக்கு சோலைகளை ஏற்படுத்துவான். உங்களுக்காக நதிகளையும் ஏற்படுத்துவான். அல் குர்ஆன் அத்தியாயம் 71 வசனம் 10 முதல் 12 வரை. அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடினால் அவன் மலை, செல்வங்கள், மக்கள் ஆகியவற்றை கொண்டு நமக்கு உதவுவான் என்பதை இந்த வசனங்கள் தெளிவுபடுத்துகின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நமது இறைவன் ஒவ்வொரு இரவும் கீழ்வானத்திற்கு இறங்கி இரவில் 3இல் ஒரு பகுதி இருக்கும்போது என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அதை நான் அங்கீகரிக்கிறேன். யாரேனும் என்னிடம் கேட்டால் அவருக்கு நான் கொடுக்கின்றேன். யாரேனும் என்னிடம் பாவ மன்னிப்பு கோரினால் அவரை நான் மன்னிக்கிறேன் என்று கூறுவான். இது புகாரியில் 1145வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ்வே, நீயே என் அதிபதி. உன்னைத் தவிர வேறு இறைவன் இல்லை. நீயே என்னை படைத்தாய். நான் உன் அடிமையாவேன். நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன். நான் செய்தவற்றின் தீமைகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகின்றேன். நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் ஒப்புக்கொள்கிறேன். ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக. ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னைத் தவிர வேறு யாரும் இல்லை என்று ஒருவர் கூறுவதே தலை சிறந்த பாவ மன்னிப்பு ஆகும். யார் இதை பிரார்த்தனையை நம்பிக்கையோடும் தூய்மையான எண்ணத்தோடும் பகலில் கூறிவிட்டு அதே நாளில் மாலை நேரத்திற்கு முன்பாக இறந்து விடுகின்றாரோ அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார். யார் இதை நம்பிக்கையோடும் தூய்மையான எண்ணத்தோடும் இரவில் கூறிவிட்டு காலை நேரத்திற்கு முன்பே இறந்து விடுகின்றாரோ அவரும் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார். இது புகாரியில் 6306வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்து திரும்பும்போது 3 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று பாவ மன்னிப்பு தேடுவார்கள்.
இது முஸ்லிமில் 1037 மற்றும் 931வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்படி ஒவ்வொரு நேரமும் நாம் செய்த பாவங்களுக்காக இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு இறைவனின் மன்னிப்பை பெற்று சுவனத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இதுவரை நமது சேனலில் இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்திருங்கள். தொடருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.